இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கருவாட்டை வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறேன். இந்த கருவாடு என்கிட்ட அதிகமாக இருந்துச்சு. அதனால் சுடு தண்ணியில் ஒரே ஒரு நிமிஷம் போட்டு அப்படியே புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு நாள் பண்ணி கொஞ்சம் நரிச்சுன்னு இருந்துச்சு. அதனால் நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டு புழிஞ்சு எடுத்துக்கிறணும் தண்ணி இல்லாமல். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சோடனே சோம்பு போட்டுக்கிறலாம். இப்போ சின்ன வெங்காயம் நிறையா வெட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, இதுக்கு ஒரே ஒரு தக்காளியும் ஒரு பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டு உப்பு போட்டு தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுருக்க இந்த கருவாட்டையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கரலாம். இப்போ மீன் குழம்பு பொடி கொஞ்சம் நம்ம காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கருவாட்டோடு பெரட்டி விட்டு, இப்போ இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவாட்டு தொக்கு தயாராக